புதிதாக அமைக்கப்பட்ட வேக தடையால் தாவேகா நிர்வாகி ஒருவர் விபத்தில் சிக்கி உயிரிழந்த நிலையில், உன்னை இப்படி பறிகொடுக்கவா பெத்து வளர்த்த என்று கதறி துடித்துள்ளார் அவரது தாய். இரவு நேரத்தில் நடந்த அசம்பாவிதம் பள்ளி பாலத்தையே சோகத்தில் மூழ்கடித்துள்ளது. ஈரோடு மாவட்டம் பவானி வட்டம் ஆரன்புதூர் பகுதியை சேர்ந்தவர்தான் சத்யானந்த். 28 வயதாகும் இவர் ஈரோட்டில் ஏசி மெக்கானிக்காக பணியாற்றி வந்துள்ளார். இவருக்கு இன்னும் திருமணமாகாத நிலையில் சமீபத்தில் விஜயின் தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்து பவானி வட்டத்தில் ஒன்றிய நிர்வாகியாக செயல்பட்டு வந்துள்ளார். இந்நிலையில் நேற்றைய தினம் பள்ளிப்பாளையத்தில் பணிகளை முடித்துவிட்டு ஈரோடு நோக்கி செல்வதற்காக தனது நண்பருடைய இருசக்கர வாகனத்தை எடுத்துக்கொண்டு சென்றுள்ளார் சத்யானந்த். அப்படி பள்ளிப்பாளையம் புதிய காவிரி ஆற்றுப்பாலம் அருகே வந்து கொண்டிருந்த போது வேகத்தடை இருந்தது தெரியாமல் விபத்தில் சிக்கி தூக்கி வீசப்பட்டதில் பலத்த காயமடைந்துள்ளார். இதனையடுத்து அங்கிருந்தவர்கள் அவரை உடனடியாக பள்ளிப்பாளையம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்த நிலையில் மருத்துவமனை செல்லும் வழியிலேயே பரிதாபமாக உயிரிழந்துள்ளார். இதுகுறித்து தகவல் அறிந்த பள்ளிப்பாளையம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வரும் நிலையில் மகனை விபத்தில் பறிகொடுத்த தாய் செந்தாமரை கதறி எழுதார். உன்னை இப்படி பறிகொடுக்கவா பெத்து வளர்த்த என்று அவர் கதறி துடித்தது அப்பகுதியினரை நெஞ்சை ரணமாக்கியது. இந்த நிலையில்தான் சத்யானந்த் மரணத்திற்கு காரணமான வேகத்தடை குறித்த தகவல்கள் பெரிதாக வெடித்துள்ளது. ஆம், கடந்த சில நாட்களுக்கு முன்பு காவிரி ஆற்று புது பாலத்தின் மேலே அமைக்கப்பட்ட இந்த வேகத்தடையில் அது தெரியும் வகையில் வெள்ளை நிறத்தில் வர்ணம் பூசப்பட்டுள்ளது. எனினும் அது தரமாக இல்லாததால் அழிந்துள்ளது. இதனால் கடந்த ஒரு வாரத்தில் மட்டும் இந்த வேகத்தடை இருப்பது தெரியாமல் 6க்கும் மேற்பட்டோர் விபத்தில் சிக்கி உள்ளனர். படுகாயத்தால் ஐசியூவில் அனுமதிக்கப்பட்ட சம்பவங்களும் நடந்துள்ளது. நாமக்கல் ஈரோடு மாவட்டத்தை இணைக்கும் இந்த முக்கிய சாலையில் விபத்தை தடுக்க வேகத்தடை அமைக்கப்பட்டாலும் அதுவே விபத்துகளுக்கு காரணமாக அமைந்துள்ளது. வேகத்தடையில் விழிப்புணர்வை ஏற்படுத்த தரமான வெள்ளை நிற வர்ணம் பூசாததும், எச்சரிக்கை செய்யும் வகையில் இண்டிகேட்டரை அமைக்காததும், சரியான வகையில் சாலையில் மின்விளக்குகளை அமைக்காமல் விட்டதும் உயிரையே காவு வாங்கியுள்ளது. குறிப்பாக இந்த வேகத்தடையால் தொடர்ச்சியாக விபத்துகள் நடந்தும் நெடுஞ்சாலைத்துறையினர் உரிய நடவடிக்கை எடுக்காமல் அலட்சிய போக்காக இருந்ததால் இந்த உயிரிழப்பு ஏற்பட்டதாக அப்பகுதியினர் வேதனை தெரிவிக்கின்றனர்.